வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சட்னி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மார்க் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு சட்னி பண்ணலாம். இட்லிக்கு புது விதமாக ஒரு சட்னி பண்ணலாம். நம்ம கத்திரிக்காய் சட்னி கேள்விப்பட்டிருப்பீங்க, சவு சட்னிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி கோஸ் சட்னி பண்ண போகிறோம். நம்ம இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 7-8 பச்சை மிளகாய், காரத்துக்கு நல்ல காரம், ஒரு 7 அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் வச்சுங்க. ஒரு 7 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு அரை கிண்ணம், இந்த கிண்ணத்தில் அரை கிண்ணம் கடலைப்பருப்பு, அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் இதில் அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கோஸ் நிறையா போட போகிறோம். கோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் ஒரு வெங்காயம் தான் போடுறேன். ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஒரு அரை கைப்பிடி, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பல் பூண்டு. இவ்வளோதாங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு வறுத்துட்டு நம்ம அரைச்சி தாளிக்க வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பருப்பு வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் வறுவிட லேட் ஆகும், அதனால் பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்குவோம். பருப்பு வறுபடட்டும் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபடட்டும். அது எண்ணெய் நல்லா 2 ஸ்பூன் விட்டுருக்கோம். நல்லா வறுபடட்டும், கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். இதில் வந்து கொத்தமல்லி, தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே நம்ம அதில் போட்டுட்டோம். இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு அரைவேக்காடாக வதங்கினோடனே நம்ம அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துடணும். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அரைவேக்காடாக வெந்தால் போதும், நம்ம அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் வந்து கல்லுப்பு தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டுக்கலாங்க, சீக்கிரம் வதங்கிடும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். புளியும் அதில் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், புளியும் ஒரு சின்ன துண்டு புளி, இஞ்சி, 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். காரம் நல்லா வச்சுருக்கேன். காரம் சாரமாக சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோஸ் தான் தெரியவே தெரியாது, வெங்காய சட்னி மாதிரியே தாங்க இருக்கும். கொஞ்சம் வதக்கிடணும், பச்சை ஸ்மெல் போக கொஞ்சம் வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வறுப்புட்டுடுச்சு. நம்ம ஆற வச்சுட்டு அரைக்க வேண்டியது தான். ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும் அப்படியே ஃபேனில். ஃபேன் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறினோன்னு நம்ம அரைச்சிக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறோம்ல, இது வந்து காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரென்த்து. கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்படி பாருங்கள், நல்லா ஆற வச்சாச்சு. அரைச்சிட்டு பார்க்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம. இங்கே பாருங்கள், கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுப்பாங்க. பார்க்குறதுக்கே ஒரு எல்லோயிஷாக இந்த கலரே சூப்பராக இருப்பாருங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச நம்ம விழுது வச்சிடலாம். ஸ்டவ் வந்து நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். மிக்ஸியும் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். கலர் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தாளிப்பு கொடுத்தாச்சு. ஸ்லோவில் வச்சுருக்கேன் நான். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள் ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்குது. சும்மா ஒரே ஒரு கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதால கட்டி ஆகிடும். சும்மா 2 கொதிச்சோன்னு ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். ரொம்ப பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள். சட்னி அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரென்த்துக்கும் ஸ்ட்ரென்த்து. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி பபிள்ஸ் வந்து பாருங்கள், போதும். அது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள் சட்னி எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை தூக்கி பார்க்க எம்மியாக இருக்குங்களா? சும்மா பார்க்க மட்டும் இப்படி இருக்காது. இட்லிக்கும் தோசைக்கு டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரவா தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சட்னி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே அளவு நான் போட்ட மாதிரியே ஆளுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி அதிகம் பண்ணிக்கணும், இல்லை குறைச்சிக்கணும். சூப்பரான கோஸ் சட்னி எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இட்லிக்கு மல்லிப்பூ போல் இட்லி பூ மாதிரி இருக்குது. இந்த இட்லிக்கு நம்ம இந்த கோஸ் சட்னி ரொம்ப எம்மியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் நாங்கள் பொடியும் வச்சுருக்கோம். கொஞ்சம் பொடியும் வச்சுக்கலாம். நம்ம இட்லிக்கு பொடியும் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதே. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதே மாதிரி சட்னிக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் ஊற்றிக்கலாம். சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.